பிள்ளையார் பாத்துக்கோங்க. சூப்பரா இருக்கு. பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார். அங்க பாட்டு போகுது. ஃப்ரெண்ட்ஸ் பட்டு வந்து கொழுக்கட்டை பண்றாங்க பாருங்க. நிறைய தேங்காய் பூ போட்டது நல்லா டேஸ்டா இருக்கும். கீழே தொட்டு கும்பிடு. கும்பிடு கும்பிடு. சூப்பரா பாடுவாங்க பாட்டுலாம். இப்போ வந்து சாம்பார் பண்ணிட்டேன், வடை பண்ணிட்டேன், அப்பளம் பண்ணிட்டேன், பாயாசம் பண்ணிட்டேன், சக்கரை பொங்கல் பண்ணிட்டேன், சுண்டல் பண்ணிட்டேன், சோறு பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ வந்து கொழுக்கட்டை தான் பண்ணணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். மணி இப்போ கரெக்டாக 5:50 ஆகுது. 5:50 6 ஆகுது. பட்டு எழுந்து காலையிலே விநாயகர் சதுர்த்திக்கு வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிவிட்டு பட்டுன்னு எல்லா வேலையும் ரெடி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போடுறாங்க பாருங்கள். நல்லா பெரிய கோலமாக தான் இருக்குது, பரவாயில்ல. போடு பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது கோலம். சின்னதாக தான் பட்டு இருக்குன்றாங்க, பெருசாக தான் இருக்குது கோலம். காலையிலேருந்து அப்படியே நம்ம விநாயகர் சதுர்த்திக்கெலாம் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத காமிக்கிறேன், சரிங்களா? சரி, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி யாரும் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, அவங்கவுங்க வேலை நடக்குது. இன்றைக்கி தி ஒன் அண்ட் ஒன்லி கிரேட் ஆங்கர் ராஜுவோட இன்னைக்கு ஆங்கரிங் தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா எல்லோரும் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க, எல்லோரும் பிஸியாக இருக்கிறாங்க. பட்டு இந்தா பட்டு அப்புறம் நீ பிஸியாக இருக்கிறல. இங்கே பாரு, பட்டு வந்து உளுந்து அரைக்கிறாங்க வடைக்கு. அங்கே வச்சு அவர் வேலையை பார்க்குறாரு. அம்மா உள்ளார பூ கட்டுறாங்க. எல்லாரையும் காமிக்கிறேன், சரிங்களா? இன்னைக்கு நான் தான் ஆங்கரிங், நான் தான் ஹீரோ. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. போல இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா? ஸோ எல்லாரும் அரகு பறக்க வேலை செஞ்சு வேலை நடக்குது. நானும் பிஸியாக தான் இருந்தேன். காலைல ஹோட்டலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்து குளிச்சுட்டு பிள்ளையார் வாங்க போகிறோம். விநாயகருக்கு எருக்க மாலை கட்டுறாங்க, எருக்கம் பூ. கட்டுமா விநாயகர் ஆழ்கட பொருளுக்கும் அச்சுமாவை கொழுக்கிட்டிக்கும் அவள் போல இன்பம் போல ஆற்றங்கர நீர் மீது ஆற்றமற்ற நீர் மீது ஆழமற்றவர்கள் அற்றமற்ற நீரிலே இஷ்டம் போல துன்புவார் கஷ்டம் போல தீர்த்துவார் கஷ்டம் போல சாமி கும்பிடு. சாமி பேர் கீழே தொட்டு கும்பிடு. கும்பிடு. பட்டு என்னென்ன பண்ற இன்னைக்கு? என்னென்ன பண்ற? எறும்பு பட்டு இந்த மல்லாட்ட பேர்ல இது சுண்டல் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா வந்து கொழுக்கட்டை பண்ணணும்ல. நம்ம வந்து எப்பயுமே இல்ல வந்து வேலைக்கு பால் மாதிரி இந்த புடி கொழுக்கட்டை தானே பண்ணுவோம். எப்பயாச்சும் தான் தீனி வச்சு கொழுக்கட்டை பண்ணுவோம். எனக்கு கூட தீனி வச்ச கொழுக்கட்டை தான் பிடிக்கும். அதுவும் பண்ண போறோம். ஜாலி. தீனி வச்ச கொழுக்கட்டைக்கு தப்பாரு எள்ளு வந்து நம்ம வந்து பிள்ளையாருக்கு வந்து எள்ளு கொழுக்கட்டை தான் வந்து சொல்லுவாங்க இல்லையா? அதான் படைக்கணும்னு சொல்லிட்டு இந்த எள்ளு, தேங்காய் பூ, மல்லாட்டை பருப்பு, அப்புறம் வெல்லம். அந்த பாட்டு பாட சொல்றாங்க. என்ன பாட்டு? பிள்ளையாருக்கு இந்த அவல் கடலை எல்லாம் வச்சு பாட்டா பாடி எட சொல்றாங்க. எனக்கு பாட்டுலாம் தெரியாது. சரி, அப்புறம் பாடலாம் விடு. ஆமா, இப்போ வந்து கொழுக்கட்டைக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பண்ணிட்டு வடை போட்டு எடுத்துட்டு வேலை முடிஞ்சதுலாம். இப்போ வந்து இந்த கொழுக்கட்டை பண்றதுதான் கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி நான் சாப்பாடு எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ நாங்க போயிட்டு பிள்ளையார் வாங்கிட்டு வர போறோம். பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்படியே வச்சு படைக்கலாம், ஓகேவா? ஏன்னா காலையில வந்து பிள்ளையார் வாங்கி வைக்க கூடாது, ஏன்னா பட்னியா போடக்கூடாது இல்லையா? எப்ப வந்து கொஞ்சம் கிட்ட படைக்கிறோமோ அதுக்கு முன்னாடி போயிட்டு பிள்ளையார் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இப்பதான் நாங்க போயிட்டு பிள்ளையார் வாங்க போறோம். எங்க வீட்டை ஒண்ணுதான், ஒரு பிள்ளையார் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எப்பவுமே எங்க வீட்டு பிள்ளையார் நாங்க வாங்க போறோம். இது வந்து எங்க ஸ்ட்ரீட்லயே தான் இருக்கு. இல்ல, ஒரு பிள்ளையார் தான். இது வந்து எங்க ஸ்ட்ரீட்லயே தான் இருக்கு. இவங்க வந்ததுல இருந்து நாங்க வருஷம் இங்க தான் நாங்க வந்து பிள்ளையார் வாங்குவோம். ஆமா, சரி. நம்ம வந்து செஞ்சு நம்ம வீட்டுக்கு வர பிள்ளையார் பாப்போம் எதுன்ட்டு எடுத்துக்க. அவங்க தான் எடுத்து தருவாங்க. சரி, ஓகே. அது கண்ணெல்லாம் வச்சு எடுத்து தருவாங்க. சரி, 50 ரூபாய் ஒரு பிள்ளையார். 50 ரூபாய். இங்க
உங்க ஏரியால எவ்வளவுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. அது விநாயகர் சைஸுக்கு. ஆமா விநாயகருக்கு ஏத்த சைஸ்ல ரேட். இங்க 50 ரூபாய் வருது இல்லையா? கண்ணு நான் கொடுக்குறேன். இந்த எங்க அவங்க எடுத்துக்கிட்ட காசு பத்திரம் சொல்லு. எங்க வீட்டு பிள்ளையார் பாத்துக்கோங்க. சூப்பரா இருக்கு. அழகா அடிச்சு வச்சிருக்காங்கல்ல. ஐயோ ஒரு சிரிக்குது. அச்சு நம்ம வீட்டு பிள்ளையார் பேரு பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார். அங்க பாட்டு போகுது. நம்ம வச்சிருக்காங்கல்ல நம்ம ஸ்ட்ரீட்ல. போன வருஷம் இங்க படிச்சாங்க ஞாபகம் இருக்கா? ஆமா இந்த வருஷம் தான் படிப்பாங்கல்ல பிரசாதம் எல்லாம் கொடுத்து படிப்பாங்க. ஒரு டைம் போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தேன். செம்ம என்ன பிடிக்குது வடையில. அதுதான் ஆனா நல்லா இருக்கும் வடை. பட்டா பட்டா அப்படியே புழிஞ்சா எவ்வளவு எண்ணெய் தெரியுமா? 100 எண்ணெய் வரும் புழிஞ்சா. அப்ப அதுல கொலஸ்ட்ரால் உடம்பு ஃபுல்லா அப்படியே கொழுப்பு தான். அப்புறம் ஃபுல்லா ஆல்ரெடி உடம்புல உனக்கு கொழுப்பு. இன்னும் இந்த வடையை சாப்பிட்டா இன்னும் ஒரு கொழுப்பு அதிகமாயிடும். மிக்ஸ் பண்ணி போடு. ஒரே நல்ல எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட சொன்னா எப்படி சாப்பிட முடியும்? ஒரு நாள் ஒன்று செய்யுங்க. ஒரு நாள் ஒண்ணு செய்யறாங்க. வா பிள்ளையார் சதுர்த்தினா எல்லாமே தான் செஞ்சு படைக்கணும். நீ என்ன பண்ண? ஒரு நாளைக்கு இந்த வடையை சாப்பிட, நாளைக்கு கொழுக்கட்டை சாப்பிட, அதுக்கு அடுத்த நாள் சுண்டல் சாப்பிடு ஃப்ரிட்ஜில் வச்சு ஊச வச்சதுக்கு அப்புறம். போடு பட்டு நம்மளுக்குலாம் உளுத்த வடையே போட வராது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க. சூப்பர். வடை வர ஓட்டை வராது. உளுத்த வடைனாலே ஓட்டை தானே முக்கியம். ஓட்டை இல்லாம எப்படி உளுத்த வடை? ஓட்டை உடைச்ச ஓட்டை வடை. ஓட்டை போய் மூடிக்குதுடா. என்ன பண்றது? எங்களுக்கு வந்து மசால் வடையோட உளுந்து வடை தான் பிடிக்கும். பட் இந்த குக்கர்ல ரொம்ப நேரம் ஆச்சு சுண்டல் வச்சு விசிலே வர மாட்டேது. பட்டு ஐயோ ஏதோ ஆயிட போகுது. நானும் இப்படி தப்பறாது இப்படிலாம் ஆட்டி பார்க்குறேன். ஒன்றும் வர மாட்டேது. அந்த சுண்டல் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அந்த அடுப்புல கொழுக்கட்டியை வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் பங்கு எடுத்துக்கணும். நம்ம மட்டும் சும்மா அவங்கள ஏசி கீசி வேலை அப்படியே போய் சொல்றான் இவன். போய் இல்ல நானும் தான் வேலை செய்யறேன். இது இடிச்சாந்து அவிச்சு தின்னு கொண்டு சொல்லலாம். இது அரைச்சமா வருது. இது அவிக்கணும் அவ்வளவுதான். அதான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அவிச்சா நல்லா தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது மாவு. மாவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மாவை பத்தி எதுவும் சொல்லல. அவிச்சுட்டு அப்படி உள்ள தீனி வைக்கிறதுக்கு வந்து அந்த குழி பண்றதுக்கு வருமா அப்படின்னு வரும் பாப்போம். வா எள்ளுருண்டை கொழுக்கட்டையும் கவலை தின்னுவா. யாரு? விநாயகனா? ஆமா. அரிசி மாவு கொழுக்கட்டை. அம்மா பாட்டுலாம் சூப்பரா பாடுவாங்க. அவங்க கடலை சூப்பரா பாடுவாங்க பாட்டுலாம். இப்போ வந்து சாம்பார் பண்ணிட்டேன், வடை பண்ணிட்டேன், அப்பளம் பண்ணிட்டேன், பாயாசம் பண்ணிட்டேன், சக்கரை பொங்கல் பண்ணிட்டேன், சுண்டல் பண்ணிட்டேன், சோறு பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ வந்து கொழுக்கட்டை தான் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பட்டு வந்து கொழுக்கட்டை பண்றாங்க பாருங்க. நிறைய தேங்காய் பூ போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். அப்புறம் என்ன 2 மூடி தான். 2 மூலியா? 10 கொழுக்கட்டை தான் பிடிச்சிக்கிறோம். அதுங்காட்டி காலி ஆயிடுச்சு. ஒழுங்கா பண்ணு. வீரெல்லாம் வராத அளவுக்கு. அதெல்லாம் வீரெல்லாம் வராது. அம்மா உண்டை பண்றாங்க, இங்க வந்து சோமாசு பண்றாங்க. சோமாசுல இருந்து என்னது? தீனி கொழுக்கட்டை. கொழுக்கட்டை அது சோமாசு மாடல். இது வந்து உண்டை மாடல். எங்ககிட்ட அந்த அச்சு இல்ல, அதனால கைதான் இப்போதைக்கு அச்சு. சூப்பர். வேக வச்சிடலாமா இட்லி குண்டான்ல? எள்ளு, மல்லாட்டை பருப்பு, தேங்காய், அவ்வளோதான். ஒரு மணி கேட்கல திட்டு உனக்கு தெரியாது. இது சாப்பிடு. இந்த ஏரியாவில் சாப்பிடு. ஐயா எண்ணெய் கூட அப்படியே அள்ளி வையா. மொத்தம் 10 கொழுக்கட்டை வச்சுமே. அதுல 8 வைக்கிற 10 வச்சு நான் அதுல எண்ணி 8 கொழுக்கட்டை. இந்த நீதி வாதகிரி இந்த மாதிரி காட்டணும். அப்புறமா கடிச்சிட்டு கூட உங்களுக்கு
பட் அப்பளம் எனக்கா ஆமாம் அங்கே படிச்சுட்டோம் கரெக்டாக மணி 2:15 படித்தோம். படித்து எல்லாருமே சாப்பிட்றோம். அப்பா அம்மா நான் வத்சன் பட்டு தான் வந்து இப்போ கேமரா எடுக்கிறாங்க. அவங்களும் சாப்பிட தான் போகிறாங்க. நானும் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கு. சாம்பார் சூப்பர், வடை எல்லாமே சூப்பர். இப்போ ஏரியா பசங்க பிள்ளையார் வச்சுக்கிறாங்கல்ல, படைப்பாங்க. இங்கே போகலாம் ஈவினிங்கு. அது அப்போ தான். சரி, இப்போ நானும் சாப்பிட போகிறேன். எனக்கும் பசிக்குது. ஸோ நீங்களும் படிச்சுட்டு இந்நேரம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நாங்கள் போய் சாப்பிட்றோம். காலையிலேருந்து நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படிலாம் போச்சு அப்படின்றத பார்த்தோம். நம்ம ஏரியா குட்டி பசங்க 1 2 ஒரு 5-6 பேர் இவங்களாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த விநாயகரை வச்சாங்க. இந்த விநாயகர் வச்சதுக்கு இதுக்கு படையெல்லாம் போடணும்ல, அதுக்கெலாம் வந்து இவங்க தான் எல்லாமே ரெடி பண்ணாங்க. வீடு வீடாக போயிட்டு காசுலாம் கலெக்ஷன் பண்ணி இவங்க தான் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இவங்கள மாதிரி நம்மளும் சின்ன வயசில் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். நாங்களும் என்ன பண்ணுவோம்னா விநாயகர் சதுர்த்திலாம் வந்தாக்கா இவ்வளோ பெரிய விநாயகர் சதுர்த்திலாம் வைக்க மாட்டோம். அப்படியே சும்மா விநாயகர் அப்படியே ஒரு வண்டியில் வச்சு கட்டி ஈத்துன்னு போயிருப்போம். இப்போ இந்த வயசில் இவங்க இந்த மாதிரி காசுலாம் கலெக்ஷன் பண்ணி வீடு வீடாக போயிட்டு இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் எங்கள் வீட்டிலேருந்து வருவாங்க, எங்கள் ஒய்ஃப் வருவாங்க. நாங்கள் எல்லோரும் ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இன்றைக்கி நீங்கள் பண்ணீங்க இவங்க தான். இன்னொரு 5-6 பசங்க கூட இருக்கானுங்க. அவனுங்க சாயந்தரம் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கானுங்க. அவ்வளோதான். இதுதான் எங்கள் ஏரியா பிள்ளையார். யாரோ சொன்னாங்க, ஆனால் அந்த இடத்துல பெரிய விநாயகர்னா அப்படி சொன்னாங்க. எங்கள் அப்பா சொன்னார், புடியில் செஞ்ச மண் பிள்ளையாரும் பிள்ளையார் தான். அதனால் 20 அடியாக இருந்தாலும் 5 அடியாக இருந்தாலும் விநாயகர் தான். சரிங்களா? எங்கள் ஏரியா விநாயகர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். எல்லோரும் ஹாய் கேட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ஏரியாவில் இருக்க பெருமாள் கோவில். இந்த பெருமாள் கோவில் பக்கத்தில் தான் எங்கள் ஏரியா குட்டி பசங்க இந்த விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம ஏரியா. பார்த்துக்கோங்க, நம்ம ஏரியா விநாயகர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே நம்ம கடைக்கும் படைக்கிறதுக்கு வந்துட்டோம். பட்டு தான் படைக்கிறாங்க. படை அப்புறம் அப்படியே வச்சிருவா, வெளியில் எடுத்துருவா. பலூன் வேணுமா? பலூன் சொல்லிட்டு எதையோட அறிகிற அவன் கையில் ஆல்ரெடி பால் வச்சுக்கிறான். பலூனு, அந்த பலூன் தான் வேணுமா? பலூன் வச்சிருக்க, பால் வச்சிருக்க, அப்புறம் தான் அதை போய் பிச்சு தர சொல்ற. சாமி கிட்ட இருக்க நீ கிளாப் பண்றேன்னு எதை அடிக்காத. சாமி படைக்க போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. எங்க ஸ்ட்ரீட் பிள்ளையார் தெரு பிள்ளையார் நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்குது. நல்லா இருக்குல்ல? குட்டி பிள்ளையார். மண்ணால செஞ்சாலும் பிள்ளையார் தான். சரியா? அதான் 20 அடியா இருந்தாலும் 2 அடியா இருந்தாலும் பிள்ளையார் தான். 8 அடி இருக்கு. எதுவா இருந்தாலும் பிள்ளையார் தானே. ஐஸ் குத்து விட்டாச்சு. பாப்பா கொடுத்துக்க. வந்த நேரம் முடிஞ்சுது. சரி, பரவாயில்ல.
என்னத்தை வாங்கிட்ட அதை சொல்லு. பிரசாதம். இதுக்கு தானே வந்த, நம்ம இதுக்கு தான் வருவோம், கூச்சப்படக்கூடாது. நான் வந்து சாப்பாடு வாங்க. போகலாம் போகலாம் போகலாம்.